எனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல 100 தவக்கலைங்க விழுந்து இறந்துருச்சு. ஒரு நாள் 2 தவக்கலை உள்ள விழுந்துருச்சு. அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் நம்ம மேலே வந்துடணும், கீழே விழுந்தோன்னா 100 தவக்கலைங்க மாதிரி இறந்து தான் போவோம்னு போராடி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. வெளியில இருந்த எல்லா தவக்கலைங்களும் உங்களால் முடியாது, உங்கள் நம்பிக்கையை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தவக்கலை மட்டும் ஐயோ நம்மளால் முடியாதான்னு நினச்சி கையை தானே விட்டுருச்சு. அப்போ அதோட கிணத்துக்குள்ளே இருந்து இறந்துருச்சு. ஆனால் ஒரு தவளை மட்டும் அவங்க சொல்கிறத எதையுமே கண்டுக்காம ஓடி மேலே முயற்சி பண்ணி பல மணி நேரம் கழிச்சு அது எப்படியோ வெளியில் வந்துருச்சு. அப்போ அந்த மற்ற தவக்கலைகிட்ட தவக்கலை சொல்லுது, எனக்கு சின்ன வயசுலேருந்து காது கேட்காது, நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம் நான் நினச்சிக்கிட்டேன், அதனால தான் இப்போ நான் வந்திருக்கேன். உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கான், அவங்க சொல்கிறத நீங்கள் என்றைக்கும் கேட்பாங்க. நம்மளால் முடியும்னு நினச்சி பண்ணுங்க, உங்களால் சாதிக்க முடியும். நன்றி.